அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை என்பது நாம் சம்பாதித்த ஒன்றல்ல. அது இறைவன் நமக்கு வழங்கிய விலை மதிப்பற்ற பரிசு. இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில், உயிர் என்ற உன்னத கொடைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த 360க்கும் மேற்பட்ட நாட்களில் எத்தனையோ பேர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். எத்தனையோ உயிர்கள் கால வெள்ளத்தில் மறைந்திருக்கலாம். ஆனால் இன்றும் நாம் மூச்சு விடுகிறோம் என்றால், இன்றும் நம் இதயம் துடிக்கிறது என்றால், அதற்கு பின்னால் இறைவனின் ஒரு பெரிய நோக்கம் இருக்கின்றது. நாம் கண்ட விபத்துகள், நம்மை அச்சுறுத்திய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள் என அனைத்திலும் இருந்தும் தப்பித்து இன்று ஆரோக்கியத்தோடு ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கி நிற்கிறோம் என்றால், அது வெறும் எதேச்சையானது அல்ல. அது இறைவனின் கிருபை நம்மை சூழ்ந்து நின்றதன் அடையாளம். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்ற இறை வார்த்தையின்படி மரணத்தின் பிடியில் இருந்து எம்மை விடுவித்து வாழ்வின் ஒளியில் நிலை நிறுத்திய அந்த ஜீவனுள்ள தேவாதி தேவனை இன்று போற்றி ஸ்துதிப்போம். எங்கள் ஜீவனுக்கும் சுகாதாரத்திற்கும் காரணராகிய பரலோக பிதாவே, எனக்கு இந்த உயிர் வாழ்வை ஒரு வரமாக தந்ததற்காக உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எத்தனையோ முறை மரணம் என் வாசற்படி வரை வந்திருக்கலாம். எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ ஆபத்துகள் என் பாதையில் குறுக்கிட்டிருக்கலாம். ஆனால் நீர் என் உயிரை பாதாளத்திற்கு தப்புவித்து என்னை உயிரோடு காத்தீரே. அதற்காக கோடி நன்றிகள். நான் உறங்கும் போதும், விழித்திருக்கும் போதும், பயணத்தின் போதும் உமது தூதர்களை கொண்டு என்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தீர். எத்தனையோ பேர் இன்றைய விடியலை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் தகுதியற்ற எனக்கு நீர் இந்த நாளைக்கான கிருபை செய்தீர். ஆண்டவரே, இந்த உடல் நலத்திற்காக, ஒவ்வொரு சுவாசத்திற்காக, என் நரம்புகளில் ஓடும் இரத்தத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எனக்கு தந்த இந்த வாழ்வு உமது மகிமைக்காகவே அமையட்டும். நீர் எனக்காக பரிந்து பேசி எனக்கு இந்த ஆயுளை கூட்டி தந்திருக்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன். என் வாழ்நாட்களை வீணாக்காமல் நீர் எனக்கு கொடுத்த இந்த உயிருள்ள நாட்களை பயன்படுத்த எனக்கு அருள் புரியும்.